லிங்கம் பாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 2BHK 2 பெட்ரூம் 1 ஹாலு கிச்சனு. ஸோ இதில் மொத்தமே 555 சதுரடி 555. ஸோ ஒரு ஃபேன்சி நம்பர், ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 69 குழி கொண்ட பெஸ்ட் பிளான். நார்த் ஃபேஸிங்கில் ஆரம்பம். எல்லா ஃபேஸிங்க்கும் 2BHKல வந்து 555 சதுரடியிலேருந்து 600 சதுரடிக்குள்ளே போடலாம். மோடி திட்டத்தில் வந்து நிறைய பேர் கேட்குறா. ஸோ அதில் நாங்கள் வந்து இந்த 555லேருந்து ஒரு 625 சதுரடிக்குள்ளே 2 பெட்ரூம் அடியன் அருமையாக வடிவமைத்து கொடுப்பது உண்டு. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக புரிகிற மாதிரி வாசுபடி எந்த ராசிக்காரர்களோ எல்லாமே எழுதிருக்கு. வாங்க இப்போ வரைபடத்தை பார்ப்போம். வடக்க பார்த்த மேனிக்கு உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளான், நார்த்து ஃபேஸிங்க. ஸோ இதில் சமீபத்தில் கேரளாவுக்கு போயிருந்தேங்க. கேரளாவிலையும் அதே மாதிரி ஸ்ரீலங்கா, இந்த 2 ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேரளாவில் அதே ஸ்ரீலங்கா, இந்த ஊரில் எல்லாத்துலேயுமே இந்த நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை வடகிழக்கு மூலையில் தான் பெரும்பகுதி வந்து கிச்சன் அமைக்கிறாங்க, சமையலறை அமைக்கிறாங்க. இந்த மாதிரி அமைப்பது தவறு. ஸோ இப்போ இந்த 555 ஸ்கொயர் ஃபீட் 555 சதுரடிக்கு பிளான் வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இது பசு மனையாக வருது. வயது பொருத்தம் 63, சுக்குர அங்கீசம் ராஜ யோகம். ஸோ குழி பொருத்தமும் நல்லா 17.5க்கு 31.3 போதுமான அளவுக்கு ஒரு குடும்பம் வசிப்பதற்கு உண்டான அமைப்பு கொண்ட பெஸ்ட்டு பிளானு. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டி குடி போகலாம். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகம். எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத சொல்கிறேன். இப்போ 5Gங்கிற பார்த்துருவோம். 5Gனா என்ன சார், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, 5Gனா 5 கோல்டன் ரூல் இன் தி வாஸ்து, பேசிக் வாஸ்து. சார் நிறைய பேர் இந்த காம்பவுண்ட் வால் இருக்கணும்னு சொல்கிறாளே, அது இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இடமே கம்மியாக இருந்தால் காம்பவுண்டு சுவர் இருந்து தான் வீடு கட்டணும்னு அவசியம் கிடையாது. வீடு மட்டும் சரியாக வாசப்படி கட்டிக்கோங்க. காம்பவுண்ட் வால் கட்டும்போது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நிறைய காலி இடம் விட்டுக்கோங்க. மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் குறைவான காலி இடங்கள் விடுங்க. இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய காலி இடம் விட்டு கட்டிட்டோம், இப்போ என்ன செய்யுது, இந்த இடத்துக்கு இப்போ 10 அடி இங்கிட்டு விட்டுட்டீங்க மேற்கு பக்கம், கிழக்கு பக்கம் 5 அடி விட்டுருக்கீங்களா, அப்போ மேற்கு பக்கத்தில் வந்து ஒரு 2 அடி வச்சு அப்படியே நெட்டாக ஒரு தாம்பர கம்பி பதிச்சுக்கோங்க. அதே மாதிரி தெற்கு பக்கம் நிறையா இருந்தாலும் தாம்பர கம்பி பதிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பரிகார முறை. அதுக்காக தென்மேற்கில் கன்னி மூலையில் நாங்கள் போர் போட்டிருக்கோம். இதுக்கு பரிகாரம் கிடையாது. இது நீங்கள் ஈசான்யத்தில் வந்து ஒரு போர் போட்டால் ஒழிய உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்கள். கன்னி மூலையில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்டு நிறைய இடம் விட்டுருக்கீங்கன்னா கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் மாங்கன்று அல்லது வேப்பங்கன்று 2ல் 1 வைங்க. நல்லா உயரமாக வரணும். அதே மாதிரி அக்னி மூலையில் அத்தி மரம் வைங்க. சுக்கிரனுக்கு உண்டான மரம். மகாலட்சுமி குடியிருப்பா அந்த வீடு, அந்த பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அத்தி மரத்தில் மகாலட்சுமி சுக்கிரனுடைய பாகத்தில் இருப்பாள். ஸோ இந்த 5Gங்கிறதுல ஈசான மூலைங்கிறதுல தான் வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேரு. இந்த சம்புங்கிறது முழுசாக போட்டுக்கோங்க. வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைச்சுக்கோங்க. கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வச்சுக்கோங்க. பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இந்த 5Gங்கிறது ஒரு வீட்டுக்கு சரியாக அமைஞ்சிருச்சுனாக்கா 60% வீடு சரியாக இருக்குன்னு அர்த்தம். 40% தான். இப்போ வடக்க பார்த்த வீட்டுக்கு அதாவது வடமேற்குல வாசல் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் வாசல் வைக்கணும். ஈசான்யத்தில் உச்ச பாகத்தில் வைக்கணும். அப்போ கிரில் டோரு, ஜன்னல், வெராண்டா ஆயிடுச்சா. அப்புறம் தலைவாசல் 10க்கு 10.15. இந்த மும்பையில் வந்துலாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பகுதியாக தான் வசிக்கிறாங்க. இது போதுமான அளவுக்கு எங்களுக்கு போதும் சார்னா, ஒரு சின்ன ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த அமைப்புலேயே கட்டி வாழலாம். 10க்கு 16 பெட்ரூம் வேணும், ஹால் 16க்கு 16 வேணும். அப்போ பொருளாதாரத்தில் இது 555 ஸ்கொயர். 555னாக்கா கிட்டத்தட்ட 585 × 2000 ரூபா, 10.5 லட்சத்தில் உங்களுக்கு வீடே கிடச்சிடும். 2 பெட்ரூமு, பெரிய ஹாலு, கிச்சனு போதுமான அளவுக்கு இருக்குது. நான் பிறக்கும்போது இந்த 10க்கு 10 தான் இருந்துச்சு. ஸோ அந்த 10க்கு 10ல் நான், எங்கள் 2 அண்ணே, ஒரு தங்கச்சி, 4 பேர். எங்கள் அப்பா அம்மா 6 பேர் ஒரே ஹால் தான், அவ்வளோதான். அதுலேயே எங்கள் அம்மா கிச்சனை வச்சுருப்பாங்க, டாய்லெட் பாத்ரூம், ஒரு 9 வீடு குடியிருந்த வீடு. ஸோ அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி இருந்த வீட்டில் இருந்து அப்புறம் கொஞ்சம் பெரிய வீடு போகணும், அப்புறம் பெரிய வீடு போகணும். இப்போ பார்த்தோம்னா எங்கள் அப்பா, அது போக நான், என் மிஸ்ஸஸ், என் பையன் 4 பேர் இருக்கோம். 1000 சதுரடி பத்த மாட்டேங்குதுன்னு என் பையன் சொல்கிறேன்.
பெட்ரூம் பெருசாக போட்டுக்கலாம்னு சொல்கிறோம். அப்போ சிறுகிறதுலேருந்து சின்னதுலேருந்து ஆரம்பித்தா தான் பெருசுக்கு போக முடியும். சிறுக கட்டி பெருக வால். இதில் 2 ஜன்னல் கொடுத்துருக்குறேன். கிச்சன் அக்னி மூலையில், அக்னி கார்னர்லேயே இந்த மூலையில் கிச்சன் அடுப்பு நல்லா வைங்க. இப்போ இந்த கிச்சன் அடுப்படி மேடை உயரம் வந்து 31 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய ஸ்டாண்டர்ட் ஹைட் இது தான். இந்த அடுப்படி மேடைக்கு இதுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதனால் அடுப்படி உயரத்தை இந்த 31 இன்ச்சுக்கு மேலே வச்சா பெண்களுக்கு அடுப்பு வைக்கணும், அடுப்புக்கு மேலே பாத்திரம் வைக்கணும், அதுக்கு மேலே கரண்டி சுட்டுப்பிடி இன்ஜினியரையும் கொத்தனாரையும் திட்டுவாங்க இந்த பெண்கள். அதனால் அந்த மாதிரி போடாதீங்க. நிறைய பெண்கள் இந்த இது சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே புரியும். அது இன்ஜினியர்களுக்கும் கொத்தனாரும் வந்து அந்த வீட்டுக்காரரை கனெக்ட் பண்ணி பண்ணிடுவாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. தவறாக சொல்லலை, இது அவங்களுடைய இயல்புடைய அமைப்பு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அதுக்கேற்றாப்புல ஹைட்டை போட்டு கொடுத்துட வேண்டியதானே. அப்புறம் ஒரு பலகை போட சொல்கிறது, இல்லைனாக்கா அதுக்கு மேலே ஒரு திண்டு கட்டியிருப்பாங்க ஒரு சிலர். அந்த இன்ஜினியரை பொழுது இன்றைக்கி திட்டுவாங்க. திட்டு வாங்கிக்கணும், அது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதில் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த வீட்டினுடைய இல்லத்தரசியை கூப்பிட்டு ஹைட்டை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். தேவைகள் உள்ளுக்குள்ளே கலர்ஸ் எல்லாம் எப்படிமா வேணும்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்கிட்டையும் அவங்க வீட்டில் இருக்கிற மகள்கிட்ட கேளுங்க. வீட்டுக்காரர்கிட்ட கேட்காதீங்க, வீட்டுக்காரம்மாகிட்ட கேளுங்க. ஸோ பெண்கள் தான் வந்து சுக்கிரனுங்கிறது. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கேற்றாப்புல கலர்ஸ் அடிங்க. அப்புறம் வந்து இந்த அடுப்படியினுடைய மேடை குழாய் எங்கிட்ட வைக்கணும்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க. அடுப்படியில் அடுப்பு உயரம், சிங்க் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும், கார்னரில் சிங்க் வைக்கணுமா, கொஞ்சோண்டு தள்ளி வைக்கணுமா, இடது பக்கத்தில் வைக்கணுமா, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் இப்படி தான் வைக்க போகிறோங்கிறது நாங்கள் எல்லார்ட்டையும் கேட்போம். அதுக்கேற்றாப்புல தான் செயல்படுறோம். மதுரையில் இது மாதிரி தான் கட்டுறோம். அதுக்கேற்றாப்புல தான் கட்டுங்க, நீங்களும் உங்களுக்கும் நல்லது. இப்போ கன்னி மூலையில் பெட்ரூமு 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம், காட்டை வச்சுருக்குறோம். இந்த மூலையில் தான் தென்மேற்கு மூலையில் பெரிய பீரோவை வைங்க. 2000 ரூபா மாத்திரம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே மாற்றிக்கோங்க. காசு என்ற மெஷின் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல காசு மெஷின் வச்சுக்கோங்க. பக்கத்தில் எண்ணி வைங்க. டாய்லெட் 6க்கு 3.5. அப்புறம் ஹாலில் இருந்து ஒரு சர்வீஸு. இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வித் வாஷ் பேஷின் வேணும்னா வச்சுக்கலாம். 6க்கு 3.25. அப்புறம் காமன் டாய்லெட்டு. பெட்ரூம் 10க்கு 8.5. பையனுக்கு படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் அப்பா அம்மா படுக்கிறதுக்கும் இந்த அறை கொடுங்க. இப்போது இந்த பிளான் நீங்கள் பார்த்தீங்க நார்த் ஃபேஸிங்கில். ஸோ நாங்கள் வந்து நிறைய பிளானும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு பிளான் வந்து எப்படி வேணும்னாக்கா 2 ஆப்ஷனில் ஜாதகத்தை பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம், அதிலிருந்து நாங்கள் குழி பொருத்தம் எடுக்கிறது உண்டு. இப்போ 69 குழி மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு எந்த குழி இருந்தாலும் சிறப்புங்கிறத எடுக்கிறது உண்டு. அப்போ குழி பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து பிளான் அமைக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் இந்த பிளான் சம்மந்தப்பட்டது வந்து யாராச்சும் வந்து உங்கள் நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கோங்க, இல்லை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்கன்னா அவசியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இந்த சேனல் பார்க்குற அனைவருக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை வந்து சேரும், இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கும். ஸோ இதை பார்த்ததுக்கு, இந்த டிராயிங்ஸ், இந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணதுக்கு வணக்கம். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். சிவாய நமக.